ஸ்வீட் கிரேவிங்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வாங்க. ஏன்னா அண்ணன் குடுக்குற சாம்பிள சாப்பிட்டாலே போதும். நீங்க கிலோ கணக்குல ஸ்வீட்ஸா வாங்கிட்டு போவீங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். நான் ரீசென்ட்டா அடிக்ட் ஆன இந்த செஞ்சிக்கு ஃபேமஸான 100 முட்டை மிட்டாய் இங்க டேஸ்ட் செம்மையா இருந்துச்சுங்க. அப்புறம் தம் ரூட்ல அல்வா நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. நான் தம் ரூட்ல கேக் இவங்க கிட்ட ட்ரை பண்ணேன். உள்ள கீ, கேஷ்யூ நட்ஸ்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி பஜ்ஜியா செம்மையா இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கே. அதுவும் கேரளா பாலக்காட் கோகோனட் ஆயில்ல செஞ்ச நேந்திரங்காய் சிப்ஸ்லாம் இவங்க கிட்ட நல்லா கிறிஸ்பி அண்ட் ரோஸ்டட் சாப்பிடுறதுக்கே சூப்பரா இருக்குங்க. டேட்ஸுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. அண்ணன் கொண்டு வர இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே அன்னன்னைக்கே காலி ஆகிறனால டெய்லியுமே இவங்க கிட்ட ஃப்ரெஷ்ஷாவே தாங்க கிடைக்கும். ஈவினிங் டைம்ல மரத்துக்கு அடியில 2 ஸ்டூல போட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் சிப்ஸ் எல்லாம் மேல அடுக்கி வச்சிருப்பாருங்க. இதுதாங்க அவங்க கடையே. கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி பாலக்கரை ரவுண்டான தாண்டி அலிஃப் டீ ஸ்டாலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரத்துக்கு அடியில தாங்க போட்டிருப்பாரு. ஈவினிங் 6ல இருந்து 11 வரைக்கும் தான் இருக்கும். மிஸ்ஸே பண்ணாம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பேஜ் அலைய தமிழனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.